ஃப்ரெண்ட்ஸ், ஒரே தொட்டிலேயே ஒரே செடியிலேயே 2 கலர் பூ ரோஸ் அந்த செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹைப்ரிட் சிகப்பு கலர் செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இப்போது அதுக்கு ஒரு பார்ட்டு தேவை. அது என்கிட்ட இல்லை, 2 தான் இருக்குது. அதனால் நான் இப்போது நம்மக்கிட்டேருந்து ஒரு பார்ட்டு ரெடி பண்ண போகிறேன். இதை பாருங்கள், இதுதான் அது. இதை இங்கே கீழே சந்து குத்தி எடுத்து வைக்கலாம். எப்படி குத்துறதுன்னு நான் சொல்கிறேன், இதன்படி செய்யுங்க. இது காஞ்சிச்சு. இப்போ எடுத்து சந்து குத்துவோம் நம்ம. இது பாருங்க, சிம்பிள். மொத்தம் 4 சந்து குத்தியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சந்து குத்திட்டுனா அதை தெரியுதுங்களா? அப்புறம் இது ஒன்று, இந்த சந்து தான். இது ஒன்று, இந்த சந்து ஒன்று, இந்த சந்து ஒன்று, இந்த சந்து ஒன்று, இங்கே ஒன்று. டோட்டலாக 4 சந்து. அதுக்கு இது மாதிரி காய வச்சுக்கினா சரியாக போகுது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா செடி, ஹைப்ரிட் கொய்யா செடி. இது சிகப்பு கலர் கொய்யா செடியாம். இது கொய்யாக்கா சிகப்பு கலரு. இது சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நர்சரியில் போய் கேட்டு ஒரு 4-5 இடத்துல போனேன். அப்புறம் கிடச்சிது. எடுத்துகிட்டு இப்போது நட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி மேலேயே இது வச்சுக்கலாம். நல்ல காய் வரும். நமக்கு தேவையான அளவுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், பெரிய கொய்யாக்காய் செடி. இதெல்லாம் இவ்வளோ பெருசு இல்லாமல் இது நர்சரியில் வாங்கிட்டு வந்தது. இவ்வளோ குட்டி செடி பாருங்கள். இதுலேயே கொய்யாக்காய் வந்திருக்குது. அதனால் நம்ம இப்போது நடலாம். இதை எப்படி நடுறதுன்னு நான் சொல்கிறேன். இதன்படி நடுங்க, செய்யுங்க. இந்த அதிசயம் பார்த்தீங்களா? கலர் ஷேடான ரோஸ் அண்டு ஒயிட்டு அந்த மாதிரி இருக்குது. இது பிங்க் கலரு இந்த மாதிரியெல்லாம் கலந்த மாதிரி இருக்குது இந்த ரோஸு. பாருங்கள், நல்ல மொட்டு வச்சுருக்கு. இதே செடியிலேயே இது பாருங்கள், இந்த கலரு 2 கலர். நீங்களே பாருங்கள், இது ஒரு கலர் இருக்கா? இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலர். 2 கலரு. இது பாருங்கள், இலை 2 புதுசாக நான் அந்த நர்சரிக்கு போனாக்கா அங்கே இருந்தது. பார்த்ததுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். 150 சொன்னாங்க. 100 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இதை நடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நடுறதுன்னு நான் சொல்கிறேன், அதன்படி செய்யுங்க. ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு. ஒரே ஒரு கலையிலேயே, ஒரே ஒரு செடியிலேயே 2 கலர் பூ. நமக்கு எல்லாமே மிச்சம்தானே. இதெல்லாம் வேலை மிச்சம், தண்ணி ஊற்றுறது மிச்சம். அழகாக பூ ஒரு செடியிலேயே 2 பூ பறிக்கலாம், 2 கலர் பறிச்சிக்கலாம். நம்ம இந்த செடியை வைக்கலாம். இதே தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். தண்ணி ஊற்றுனதுனால இது ஈஸியாக வந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பிடுங்கினீங்கன்னா வேர் அழுகி போயிடும், பிரச்சனைங்க வரும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு இப்படி இதை வெளியே எடுக்கணும். சதை இந்த செடி வைக்க போகிறோம். ஒரே கலர், ஒரே செடியில் 2 பூ, 2 கலர் பூ. இதை பாருங்கள். இதை ஹோல்ஸ் நானே போட்டேன். போட்ட ஹோல்ஸ் பாருங்கள், 1 2 3 ஹோல்ஸு. இதோட 4 ஹோல்ஸ் இருக்குது. அதுக்கு தேவையானது இப்போ நம்ம செடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. பாருங்கள், நீங்கள் அப்படியே எடுத்து இதிலே எல்லாம் கொட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா செடி சரியாக வராது. எல்லாம் ட்ரைனேஜ் ஹோல்ஸு போய் அடைச்சிக்கும். இந்த கல்லுங்களை இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. கல்லுங்க இப்படி போட்டு இதோ இந்த தேங்காய் பஞ்சு இருக்குல்ல, அது இங்கே போட்டிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் ட்ரைனேஜ்
ஆகிடும், அது பாட்டுக்கு போயிடும். அதனால் இது மாதிரி போட்டுருங்க. இப்போது இந்த மாட்டு சாணம், அப்புறம் இந்த சாம்பல் எல்லாம் மண் எல்லாம் கலந்து வச்சுருக்காது, ரெண்டும் ஒன்றா கலந்துக்குவோம். அப்புறம் இதோட அந்த செடியில் இருந்து வந்த மண் கொஞ்சம், இதையும் அதில் போட்டு கலந்துக்குவோம். எல்லாம் அதில் போட்டு கலந்துக்குவோம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு கலந்துக்குவோம். இப்போது அப்போ தான் மண் லூஸாக இருக்கும். இந்த மண் மட்டும் வச்சோம்னா களிமண் மாதிரி இது அப்படியே கெட்டியாகிடும், செடி சீக்கிரமாக பச்சை பிடிக்காது. அதனால் இப்படி போட்டு கலந்துட்டு நம்ம எடுத்து போட்டு வச்சோம்னா செடி நல்லா தழைச்சி வரும், சீக்கிரமாக பச்சை பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு செடியில் நாங்கள் செடி வச்சோம்னா சீக்கிரமாக தழைச்சி வரவே மாட்டேனுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வைக்கிற மெத்தடில் வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செடி நல்லா தழைச்சி வரும் சீக்கிரமாக. இப்போ இதை போட்டு இவ்வளோ கொட்டிக்கணும், இதுக்கு மேலே கொட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அந்த செடியை எடுத்து வச்சுப்போம். இந்த கனவு மூடுற அளவுக்கு மண் போடணும். வச்சாச்சு. இப்போது இந்த இலை தழை சரகுங்கள் எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இப்போ மண் போட்டுட்டோம்னா செடி நல்லா தழைச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மாடி மேலே வச்சோம்னாலும் வெயிட் ஏறாமல் இருக்கும். நீங்களே பாருங்கள், இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செடி வச்சு முடிச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த செடிக்காக இந்த ஒரே செடியில் 2 கலர் பூக்காக நான் எவ்வளோ இடத்துக்கு போய் அலைஞ்சி வாங்கிட்டு வந்தேன் தேடி. இதை பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டா சரியாக போச்சு. செடியெல்லாம் வச்சாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இது ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செடி வச்சு நல்லா சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.